தான் சுபா. வெல்கம் டு ஆறுகலை சமையல். ஆறுகலை சமையல் எனக்கு என்ன பார்க்க போனால், என் பர்த்டே அன்னைக்கு என்னோட பசங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கிஃப்ட் பண்ணாங்க. அந்த கிஃப்ட் என்னங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பர்த்டே அன்னைக்கு காலையில் திடீர்னு என்னை கூப்பிட்டு ஒரு பாக்ஸை கொடுத்தாங்க. பாக்ஸை பார்த்தா ஃபோன் பாக்ஸு, M3 மாடலில் போக்கோ ஃபோனு சூப்பராக இருந்துச்சு. கையில் வாங்கி பார்க்குறதுக்கு பாக்ஸு அட்ராக்ஷனாக இருந்துச்சு. திடீர்னு காலையில் பர்த்டே அன்றைக்கி காலையில் கொடுத்தேன். எனக்கு ஒன்றுமே புரியலை டக்குன்னு. சரி ஓப்பன் பண்ணி பார்ப்பேன்னு பார்த்தா சூப்பராக எனக்கு பிடிச்ச பிளாக் கலரில் ஃபோனு செம இல்லை. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃபுல்லாக. போக்கோ ஃபோன் பேர் வந்து போக்கோ M3 மாடலு. கவர் அவுட்டு எடுத்து பார்ப்போம். செமையாக இருக்குது. கையில் எடுக்கையிலே நல்லா லுக்கு இந்த ஃபோனுக்கு. எனக்கு மை ஃபேவரட் கலர் பிளாக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கி கொடுத்துருக்காங்க 2 பசங்களும் சேர்ந்து. 3 கேமரா இருக்குது இந்த ஃபோனில். சார்ஜர் வந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி போட்டால் போதுன்னு சொன்னாங்க. சைடு பாருங்கள், நல்லா மெல்லிஸாக கைக்கு வச்சுறதுக்கே வெயிட் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. செமையாக கையில் வச்சுருக்க லுக்காக இருக்குது. எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு திடீர்னு ஃபோனை கையில் பார்த்தோன்னே. ஃபோனை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃபோனை ஆன் பண்ணியாச்சு. டைம் பாருங்கள், காலையில் 9:33. அதை ஃபோனை காலையில் கையில் வாங்கினோடனே உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ஒரே ஆவல். உடனே பார்த்து வாங்கி ஓப்பன் பண்ணி அதை ஒரு வீடியோ போடணும். எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க என்னோடய பசங்கங்கிறது அந்த சந்தோஷத்தை வந்து உங்கள் கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு தான் இப்போ நான் அந்த வீடியோவாகவே எடுத்து போட்டுட்ருக்கேன். மற்ற எல்லாமே ரெகுலராக எல்லா ஃபோன்லேயும் உள்ள இதாக இருக்குது. நல்லா ஸ்லோவமாக இருந்துச்சு, ஈஸியாக ஆன் பண்ணிட்டுருக்கு. கேமரா ஆன் பண்ணி நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கேமரா ஆன் பண்ணி அந்த பாக்ஸே ஃபோட்டோ பிடிச்சி பார்த்தேன். நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபோட்டோ பிடிச்சி ஃபோட்டோவே எடுத்து பார்த்தேன். அதை ஆன் பண்ணி பார்த்தேன் எல்லாம் என்னென்ன இருக்குது ஃபோனில் அப்படின்னு சிஸ்டத்தெல்லாம் எல்லா சிஸ்டத்தையும் பார்த்தேன். எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. எனக்கு நல்லா ஈஸியாக ஸ்லோவமாக நான் எப்போதும் யூஸ் பண்ணுற மாதிரியே இருந்தது. இப்போ இந்த மாடல் வந்து 1 மாதம் 2 மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட சொல்லவே இல்லை என்ன மாடல் வேணும் என்ன வேணும் கேட்கல. ஆனால் எனக்கு பிடிச்ச பிளாக் கலரு ஃபோன் வந்து எனக்கு மொத்தமாக கனமாக வச்சுருந்தா கையில் பிடிக்காது, லுக்காக மெல்லிஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரியே பார்த்து வாங்கி கொடுத்துருக்காங்க. 2 பேர் சேர்ந்து சர்ப்ரைஸாக எனக்கு இருக்கட்டும்ட்டு பர்த்டே அன்றைக்கி காலையில் கொடுத்தாங்க. இதை பேட்டரியோட அளவு வந்து 6000 mAh. இந்த ஃபோனோட விலை வந்து 8500 ரூபா. ஆனால் இது யாரும் சொன்னால் நம்ப மாட்டாங்க. 15000 ரூபா ஃபோன் சொல்லலாம். இப்போ ஃபோனை பார்த்தாச்சு. பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபோனுக்கு அவங்களே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் நம்ம வந்து எப்போதும் ஃபோனில் இருந்து வர கவரை யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு பிடிச்ச டிசைனாக பார்த்து தான் நம்ம கவருக்கு பின்பக்கம் போட்டு லுக்காக வச்சுக்கணும்னு தான் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த கவரை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு பசங்க வந்து இதை இப்போ போட்டுக்கோங்க, நம்ம வேறு கவர் வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. அதனால் எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் அதுக்குள்ளேயே வச்சிட்டேன். அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா சார்ஜர் இருந்தது உள்ளர. சார்ஜரு ஒயர் தனியாக பின்னு தனியாக இருந்தது. நம்ம ஜாயின் பண்ணி சார்ஜர் போட்டுக்கலாம். பர்த்டே அன்னைக்கு முதல் நாள் நைட்டு 12 மணிக்கு கேக்கு வெட்டி காலையில் ஃபோனு கிஃப்ட்டு கொடுத்து எனக்கு பிரியாணி வேறு செஞ்சு கொடுத்து என்னை வந்து ரொம்ப சந்தோஷமாக அன்றைக்கி பர்த்டே அன்னைக்கு வச்சுருந்தாங்க. இந்த பர்த்டேயை ரொம்ப சந்தோஷமாக நான் கொண்டாடினேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. என் பசங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை அமுக்கிக்கோங்க.